யார் நீங்க? யார் நீங்கள்? நான் உள்ளே போகும்பொழுது என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? எல்லாரும் ஒரு நாளைக்கு உள்ளதான் போறோம். ஆனா எப்ப என்னைக்கு அப்படிங்கிறது தெரியாது. போற அன்னைக்கு போக வேண்டியதுதான். ஆனா இப்ப நீங்க உள்ள போறதுக்கு காரணம் எனக்கு சொந்தமான மான்குட்டி உள்ள போனது. என்னது மான்குட்டி? எங்க? இந்த இதுக்குள்ள இல்ல. உண்டு. உண்டு நீங்க சொன்னா துரத்தி வந்தது நான். காவல் காக்கிறது நானு. காவ காக்கிறது நீங்க. துரத்தி வந்தது நீங்க. ஆமா. உள்ள போனதுன்னு சொன்னனே. உள்ள போகும் பொழுது எடைகள் வந்து என்னை இப்படி வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? எடை எனக்கு சொந்தம், பொருள் எனக்கு சொந்தம். பொருள் உங்களுக்கு சொந்தம்னா அது எங்க இடத்துல வந்து நீங்க தேடக்கூடாது. உங்க இடத்துக்குள்ள வந்ததுனால தானே தேடி வந்தேன். எங்க இடத்துக்குள்ள வந்துச்சு நீங்க எப்படி சொல்லலாம்? எங்க துரத்தி வந்தது நானு, உள்ள போனதை பார்த்தது நானு. உங்களுக்கு கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காவல் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ மான விட்டு இங்க வந்து தேடிட்டு திரிறீங்க. எங்கேயும் போய் நிக்கலங்க, உள்ளதாங்க போச்சுன்றல. விட்டது ஒரு இடம், தேர்றது ஒரு இடமா? இங்க பாருங்களேன், விட்டது எந்த இடத்துலயோ அதே இடத்துல தான் தேடுறேன். விட்ட இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம விட்டோம்னு அதை விட்டு நானும் சொல்றேன். அடுத்தவங்க இடத்துல இருந்து விடுறது தப்பு. இங்க பாருங்களேன், ஓடும் பொழுது அடுத்தவங்க இடத்துக்குள்ள உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துக்குள்ள போகும்பொழுது என்ன செய்யலாம்? போயிருச்சுன்னா விட்டுருங்க. போனதை தாங்க பிடிக்கணும். போனதை பிடிக்க கூடாது. பிடிச்சா தாங்க நல்லது. போயிருச்சுன்னா விட்டுறணும். போனதை பிடிச்சோம்னா வேலை இல்லாம போயிடும். என்ன கையெல்லாம் ஒரு மாறி போகுது? என்ன போறதை பிடிக்க கூடாதுங்க. சரி, எதுவா இருந்தாலும் சரி. எதுல போறதை பிடிக்க கூடாது? மானா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் போயிருச்சுன்னா விட்டுறணும். போறதுல விட்டுறணும். போகும்போது அதை கைத்த பிடிச்சோம்னா நல்லா இருக்குமா? ஓஹோ, விட்டுறக்கூடாது. விட்டுறணும். அதுங்களா என்ன பண்ணுது சேவை? சகனம் கொடுக்குது. சேவல் என்ன பண்ணுது? சேவல் கூகுது. பொட்டை கோழிக்கு சிக்னல் கொடுக்குது. நான் எந்திரிச்சிட்டே எங்க இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு. பாத்தீங்களா? சேவலே வந்து கோழிக்கு சிக்னல் கொடுக்கும் போது என் மான்குட்டி அழகான பெண்மான் ஐயா. இப்ப நீங்க சிக்னல் கொடுத்துக்கிட்டே போயிருக்கானே, அதுதான் போகுது பாருன்னு போனேன். இப்ப கெடா ஒரு பக்கம் நிக்கும். கெடா ஒரு பக்கம் தான் நிக்கும், புருவக்குட்டி ஒரு பக்கம் நிக்கும். ஆமா. அப்ப இந்த கெடா என்ன பார்க்கும்? புருவக்குட்டியை பார்த்த உடனே சிக்னல் கொடுக்கியா? இன்னொரு தடவையா? உடனே புருவக்குட்டி என்ன பண்ண? இன்னொரு அது கத்த. சரி, உடனே கெடா சும்மா இருக்குமா? அப்படி சிக்னல் கொடுத்தாச்சா புருவும் கெடா ஒன்னா சேரும். பார்த்தீங்களா? அதை விட்டுவிட்டு மானை பார்த்தது நீங்க. மானை எங்கேயோ பார்த்துட்டு இங்க வந்து விட்டேங்கிறீங்க. அட எங்கேயும் பார்க்கலையா, உள்ளதையா பார்த்தேன்றல. என்னங்க இந்த நேரத்துல வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையிலங்க. அங்க இடையில பாத்திருக்கீங்க. இடையில அதை பார்த்தனால அந்த இடையில பார்த்த மாதிரி இந்த இடையில ஓடிச்சு. இடையில பார்க்காதீங்கன்னா கேட்குறீங்களா? இப்படி இடையில பார்த்ததுனால தானே இப்போ விட்டு உட்காந்துருக்கீங்க. பாருயா, இடையில பார்த்ததுனால தானே வந்திருக்கேன் நான். எந்த இடையை சொல்றீங்க? அந்த இடையில வேலுமலைக்கு இடையில இடையில அந்த இடையில பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த இடையில பார்க்காதீங்க. எந்த இடையா இருக்கட்டே? வெள்ளிமலை எந்த வீடு? அம்மா, உங்க பேர்? கந்தவேடன். உங்க அப்பா? சடையன். அட சடையானி மகன். சடையமானியா நானே? ஏங்க முதல்ல சொல்லக்கூடாது. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அட ஏங்க போங்க நீங்க வேற. நான் யாரை நினைச்சு போய்கிட்டு இருக்கேன்? முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நம்மளுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்குமா? அதை விட்டு இப்ப வந்துக்கிட்டு சொல்றீங்க சடையானி மகன். உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியுங்க. அப்படியா? ரொம்ப தங்கமான மனுஷன். நிஜமாவா? ஆத்தாடி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷங்க. உண்மைதானே? இப்ப சொன்ன பாத்தீங்களா? இதுதான் 100க்கு 100 உண்மை. ஆமா. உங்க அப்பா டாஸ்மாக் கடையில சுண்டல் விக்கிறாங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, சடைய விரிச்சு விட்டாருன்னா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? உங்க அப்பா விரிச்சு விட்டா தான் போகுமா? ஆமா, விரிச்சு விட்டாருன்னா அதை சுருட்டதுக்கே நாளாகும்யா. சரி, விரிச்சு அவ்வளவு பெருசு எங்க அப்பாவுக்கு. விரிச்சு விட்டா தான் போகும். சடையின் மனசு இருக்கச்சே. அப்பா பேரு சடையின் வேடுவர், அம்மா பேரு பார்வதி வேடுவச்சி. உலகத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? என்ன பாவம்? நம்மளுடைய ஆசைக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. காலையில காசு வாங்குறது நம்ம, கொடுக்கறது அவங்க. பணியில ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த பயலுக்கு தலையில கூட ஒண்ணும் போடாம படுத்துறாங்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் வேற இவங்களுக்கு. அதனால மாப்பிள்ள, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கும் தெரியுமா? நம்ம 2 பேரும் யாருங்கிறது ஊருக்கு தெரியும். ஆமா. அதனால விரட்டுற மாதிரி விரட்டுங்க. விரட்டுற மாதிரி வர்றதை புடிங்க. உங்களுக்கு உதவியா நான் இருக்கேன். போகுது பாரு, வேகமா வருதுமா.